வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க மண்டலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக வருது. அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜி இல்லை வேண்டாம், நம்ம கரூருக்கு அனுப்பிடலாம், அவரையும் கொண்டாந்தா அதுக்காக சில வேட்பாளர்களை மாற்றினாங்க. கோவை வடக்கில் ஒருத்தரை மாற்றினாங்க. புரியுதுங்களா? ஸோ சில விஷயங்கள்லாம் இன்கேமனாக நடந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வாய்ப்பில்லை. தெரிஞ்சாலும் காட்டிக்க மாட்டார். செந்தில் பாலாஜியும் விமர்சனம் பண்ணணும், அவரை டேமேஜ் பண்ணணும் பர்சனலாக. நீங்கள் நல்லா புரியும். அதான் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம். கோயம்புத்தூரில் 10க்கு 10 அப்படின்னு ஏடிஎம்கே ஜெயிச்சதுனால தான் செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சராக வர்றார், மண்டல பொறுப்பாளராக ஆகிறார். இந்த முறை கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு 5ஆவது ஜெயிக்கும், இல்லை 2ஆவது ஜெயிக்கும். அதான் செந்தில் பாலாஜி அங்கே போட்டியிடலைன்னா கரூர்லேயே இருந்துக்கிட்டு கோயம்புத்தூர் அவர் பார்க்கும்போது 1-2 ஜெயிக்கும். அந்த 1-2 ஜெயிக்கும் போது அதில் ஒருத்தர் மந்திரி ஆக்கியே ஆகணும் நார்மலாக. ஸோ அதில் 2 பேர்த்துலேயே இல்லை ஒருத்தர் ஜெயிச்சா கூட அவர் மந்திரி ஆவார். அப்படி மந்திரி ஆகும்போது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் கோவை பொறுப்பு அமைச்சர் எப்படி கொடுப்பாங்க? கோவையில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, அவரை தான் கொடுக்க முடியும். ஸோ செந்தில் பாலாஜியுடைய வளர்ச்சிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது தலைமை. கொங்குல ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கொண்டாந்தது தான் இது. எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், வேலுமணிக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்களா இந்த கரூர் சம்பவத்துக்கு 41 மரணத்திற்கு யார் காரணம் அப்படின்னு செந்தில் பாலாஜின்னு ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு டிவிக்கு அன்னைக்கு சொல்லிட்டே இருக்கு பாருங்க. எதுவுமே இல்லை, ஆதாரம் இல்லை, ஆனாலும் ஒரு பொய் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். பயந்துக்கிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கரை பார்த்து பயந்துட்டு செந்தில் பாலாஜி போயிட்டாருன்னு சொன்னால் கரூரில் ஒரு குழந்தை கூட சிரிக்காதுங்க.